புளிக்குழம்பு ரெண்டு விஷயத்துக்கு பாப்புலர். ஒன்று வந்து அதோட டேஸ்ட், ரெண்டாவது வந்து புளிக்குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, நம்ம வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு வித்தியாசமான அதே மாதிரி ஒரு சிம்பிளாக ஈஸியாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா அதில் ஒரு டெக்னிக் இருக்குது, அது நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அதோட என்ன ஒரு டிப்ஸ் அதையும் பார்த்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு RecipeCheckr. வெண்டைக்காய் போட்டு நீங்கள் புளிக்குழம்பு பண்ணுறப்போ ஒரே ஒரு ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஏன்னா வெண்டைக்காய் அப்படியே நம்ம குழம்புல போட முடியாது. ஆயிலில் கொஞ்சம் டீப் ஃப்ரை, ஒரு பிளான்ச் பண்ணி, பிளான்ச்னா ஜஸ்ட் ஒரு 30 seconds to 1 minute அவ்வளோதான் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த வெண்டைக்காய் அந்த வலுவலுப்பு தன்மை குறைஞ்சி அழகாக இருக்கும். அதை நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மற்ற ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம். எப்பொழுதுமே பிளான்ச்சிங் பண்ணுறப்போ ஆயில் நல்ல சூடாக இருக்கணும். ஹை ஹீட்டில் ரொம்ப கம்மியான டைம் நம்ம குக் பண்ணுறது தான் பிளான்ச்சிங். ஒரு 30 to 40 seconds அவ்வளோதான். ஆயில் நல்ல சூடாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம போட்டு நம்ம பிளான்ச் பண்ணிடலாம். ஸோ போட்டு ஒரு 30 secondsல அந்த ஃபோம் கொஞ்சம் அடங்கிடுது. அந்த நுரை வந்து நின்னோடனே டக்குன்னு எடுத்துடலாம். கலர் மாறக்கூடாது, ரொம்ப முக்கியம். பிளான்ச்சிங்கில் கலர் மாறிடக்கூடாது. க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ இது ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஹை ஹீட்டில், ரொம்ப முக்கியம். ஸோ வெண்டைக்காய் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதுமே நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். புளிக்குழம்பு ரொம்ப 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 சிம்பிள். ஸோ நம்ம எடுத்துருக்கிற பாத்திரம் சூடானோடனே ஆயில், நீங்கள் இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியுமே புளிக்குழம்புல கொஞ்சம் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆயில் செப்பரேட் ஆகி மேலே தான் அந்த புளிக்குழம்போட அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் கொஞ்சம் சூடானோடனே ஜீரகம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன். அதே மாதிரி கடுகு, காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்துக்குவோம். கருவேப்பிலை ஒரு 10லேருந்து ஒரு 15 போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதை ரெண்டாக கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக கூட யூஸ் பண்ணலாம். பூண்டு ஒரு 15லேருந்து 20. நான் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். பட் ஏன்னா இது வந்து பூண்டு புளிக்குழம்பு இல்லை, வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். பட் ஆனால் பூண்டு ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதில். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஸோ சீக்கிரம் நமக்கு வதங்கிடும் ஈஸியாக. கொஞ்சம் பூண்டு அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தோடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி ஒரு 1லேருந்து 2 தக்காளி, சின்னதோ பெருசோ அது மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான பொடி எல்லாத்தையும் போடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், குழம்பு பொடி இது வந்து ஒரு 2லேருந்து ஒரு 2.25 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன், காரப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இந்த பொடி எல்லாமே உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம சேனல்லே எல்லாத்துக்குமே தனித்தனியாக இந்த பொடிக்குள்ள ரெசிபிஸ் இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ எப்பொழுதுமே நம்ம பொடி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கருகிடக்கூடாது. ஸோ அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம போட்ட பவுடர் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் குக் ஆகி ஒரு 5 நிமிஷம் கருகாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வதக்கியிருக்கோம். இப்போது அந்த பச்சை வாசம், அந்த ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைச்சல் ஊற்றுறோம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கும் கொஞ்சம் அதிகமான ஒரு சைஸில் இருக்கிற புளி ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை அதில் இப்போ ஆட் பண்ணிடலாம்.
புளி வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, புளி வந்து ஒரு திக்கினிங் ஏஜென்ட் கூட. ஸோ அதனால் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றுறப்ப கொஞ்சம் திக்காகும். ஸோ புளி போட்டுட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணணும். புளிக்குழம்புன்றது வந்து ஒரு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் பண்ணுற ஒரு டிஷ் இது. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி சீசனிங்ஸை இந்த ஸ்டேஜில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உப்பு பத்தாது. ஸோ அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பை மீடியமாக பேலன்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே ஒரு உப்பை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் இது நல்லா கொதித்து ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஃபுல்லாக நமக்கு குக் ஆகி முடிக்கல. ஏன்னா புளி குழம்புல வந்து அந்த புளி வந்து எப்பொழுதுமே நல்ல குக் ஆகிடணும். ஏன்னா புளி நம்ம நிறைய ஊற்றுறோம். ஸோ இப்போ இந்த மிடில் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் ஒரு பேலன்ஸ் நோட்டுக்காக ஒரு சின்ன பீஸ், ஒரு 2 பீஸ். இனிப்பு தெரியக்கூடாது, பட் அது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்லோவாக நல்லா கொதிச்சு ஆயில் செப்பரேட் ஆகி பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. இந்த ஆயில் செப்பரேட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் அதை குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதில் நம்ம சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சம் மேலே கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம வெண்டைக்காய் போட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த புளிக்குழம்புல ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள், ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புல ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, அது நல்ல சூடாக இருக்கிற ஆயிலில் நம்ம போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதுதான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த புளிக்குழம்பு கிட்டத்தட்ட 35 40 நிமிஷம் நம்ம குக் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்குள்ள ரிசல்ட் அந்த ப்ராடக்ட்டில் தெரியும். ஸோ இதே மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தால் கூட அதை ஸ்பெஷலாக எப்படி பண்ண முடியும், அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.